ஜனவரி 10ஆம் தேதி வணங்கான் திரைப்படம் திரைக்கு வர இருக்கு. நம்ம கூட அருண் விஜய் சார் இருக்காரு. நிறைய கேள்விகள் இருக்கு. அவர் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பாலா அவருடைய இயக்கத்தில் வணங்கான் திரைப்படம் உருவாயிருக்கு. ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படி வந்திருக்கு படம்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஒரு நடிகராக எனக்கு வேற ஒரு டைமென்ஷனில் பாலா சார் காமிச்சிருக்காரு. மக்கள் அதை பார்க்க போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ரியலி ஹாப்பி தட் பொங்கல் திருநாள் அதுமா அந்த ஹாலிடே சீசனில் நம்ம படம் வருதுன்னும் போது, ஏன்னா ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக இந்த படம் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ரெஸ்பான்ஸ்க்காக தான் வெயிட்டிங். என்ன எறிந்தால் பிறகு 2.0 அருண் விஜய் அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் ஆச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரசிகர்கள் உங்கள் மேலே நிறைய அன்பை கொடுத்தாங்க. ஸோ அந்த 2.0 அருண் விஜயோடைய படங்கள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? அடுத்தடுத்து 3.0 எதிர்பார்க்கலாமா? இல்லை, அது ஜாஸ்தி பொறுப்பை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படங்களும் ரொம்ப பார்த்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து ரொம்ப பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கதாபாத்திரமும் முந்தைய படத்தை விட மாறி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த வணங்கான் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வேறு ஒரு டைமென்ஷன். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸை நான் எப்போதுமே எக்ஸைட் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். அவங்கள வந்து அவங்க 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 அன்பை நம்ம பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் என்னோடய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் பேசினது தான். சூர்யா சார் அவர்கள் நீங்கள் இந்த படம் பண்ணுறோன்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார், ஒரு தைரியம் கொடுத்தாரு அப்படின்றது. என்ன அட்வைஸ் பண்ணார்? அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டாக என்ன சொன்னார்? இல்லை, ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் போல். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு அப்படியே பார்த்தாரு, தொடையை தட்டினார். அப்படியே மாற்றிடுறாருல அப்படின்னாரு. ஆமாம் பிரதர், சூப்பராக பண்ணியிருக்கேன், செமையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் என்ன மாதிரியான படங்கள் கொடுக்குறீங்க? வணங்கானுக்கு பிறகு எப்படி பார்க்கலாம் உங்களை? இல்லை, ரெட்டத்தலை வணங்கான் முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்குள்ளே நான் இதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு 2 மாதம் ஆச்சு எனக்கு இந்த கதாபாத்திரத்துலேருந்து வெளில வர்றதுக்கே. ஏன்னா அவ்வளோ ஆழமாக பாலா சார் என்னை அதுக்குள்ளே கொண்டு போயிட்டார். ஸோ ரெட்டத்தலை வில் பி ஒன் அகெயின் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும், ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். அண்ட் நிச்சயமாக அது வந்து நீங்கள் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் ஃப்ரம் வணங்கான் கண்டிப்பாக அது இருக்கும். அதுக்கப்புறம் வணங்கான் ரிலீஸ்க்கு தான் வெயிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கதைகள் நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணுவேன். இறுதியாக பொங்கலுக்கு விடாமுயற்சியும் வணங்கான் அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் பண்ண ஒன்று. அவர் கடைசி நேரத்தில் சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. நேற்று அவருடைய கார் ரேஸ் பயிற்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவர் கூட ஆல்ரெடி என்ன இருந்தாலும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. கார் ரேஸை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? இந்த நேற்று அந்த கார் ஆக்சிடெண்ட் அதை பார்த்தோன்னே, ஒரு விபத்து பார்த்தோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது எப்படி அந்த இம்பேக்ட் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு பயங்கர ஒரு விஷயமா இருந்தது. எப்படி ஒரு காமன் ஆடியன்ஸ் எப்படி அதை ஃபீல் பண்ணாங்களோ அதே தான் ஃபீல் பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு பேஷனாக இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதில் ரிஸ்க் இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அஜித் சார். நாங்கள் எங்களோட அன்பு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அண்ட் ப்ரேயர்ஸ் இருக்குது. நிச்சயமாக இதில் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த வெற்றியை அவர் அடையணும்னு அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ ஐ விஷ்டம் அது இமீடியட்டாக நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ அவர் நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே ட்ராக் வராங்கன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸோ அதுதான் அவரோட வில் பவர். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.